ரஷ்ய அரசாங்கம் நேட்டோ நாடுகளுக்கு எதிராக ரொம்பவே ஒரு வலிமையான இராணுவ ரீதியிலான ஒரு கூட்டணியை சத்தமே இல்லாம சைலண்டா உருவாக்கிட்டு வர்றாங்க. ஆல்ரெடி இந்த கூட்டணியில சில நாடுகள் இணைஞ்சிட்ட நிலைமையில ரொம்பவே முக்கியமான நாடான ஈரானும் இப்ப இந்த கூட்டணியில தடம் பதிச்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரஷ்யா இந்த புது கூட்டணியை உருவாக்குறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன. ஸோ ஈரான் அரசாங்கம் இந்த கூட்டணியில் இணையறதுனால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில அணு ஆயுதம் தொடர்பாக நடந்துகிட்டு இருக்கிற பேச்சுவார்த்தைகளை பற்றியும் ரொம்பவே டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ஈரானினுடைய அதிபரான பெஷக்ஷியான் நேற்று அரசுமுறை பயணமாக ரஷ்யாவுக்கு விசிட் பண்ணியிருக்காருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விசிட் கிடையாது. ஆக்சுவலாக கடந்த பல மாதங்களாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இந்த ஒரு விசிட்டில் கையெழுத்திடப்படலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு கோஆப்ரேஷனை உருவாக்குறதுக்கான ஒப்பந்தம். ஆக்சுவலாக இது சாதாரணமான ஒரு ஒப்பந்தம் கிடையாதுங்க. நம்ம எல்லாத்துக்குமே வார்சா பேக்டை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ கோல்டு வார் நடந்த சமயத்தில் ஒரு பக்கம் அமெரிக்கா நேட்டோ அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக மேற்குலக நாடுகளெல்லாம் தன் பக்கம் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருந்தாங்க. மறுபக்கம் சோவியத் யூனியன் பார்த்தீங்கன்னா வார்சா பேக்டின் மூலமாக கிழக்கில் இருந்த பல நாடுகளையும் தன்னோட கூட்டணியில் வந்து சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது நேட்டோ விசஸ் வார்சா அப்படிங்கிறது தான் கோல்டு வாரோடைய மையப்புள்ளியாகவே வந்து இருந்துச்சுங்க. ஆனால் 1990ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் கலைக்கப்பட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வருஷமே இந்த வார்சா பேக்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போயிடுது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேட்டோ தொடர்ந்து வளர ஆரம்பிக்குது. இதை ரஷ்யா தனக்கு மிகப்பெரிய சவாலாக வந்து கருத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா என்னதான் வார்சா பேக்ட் இல்லை அப்படின்னாலும் தனக்கு கூட்டாளிகளாக சில நாடுகள் தேவை. தன்னால் மட்டும் தனியாக அமெரிக்காவை எதிர்க்க முடியாது. அவங்க ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நேட்டோ அப்படிங்கிறத உருவாக்கிட்டு வர்றாங்க. நம்மளும் அதே மாதிரி உருவாக்கணும்னு சொல்லிட்டு அசர்பைஜான், அர்மேனியா மாதிரியான இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நாடுகள் கூட உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான் இவங்க எல்லாருக்கூடையும் ஒரு கூட்டணியை ரஷ்யா வந்து ஏற்படுத்துது. ஆனால் ரஷ்யா ஏற்படுத்தின இந்த கூட்டணி என்னதான் நேட்டோ மாதிரியான ஒரு கூட்டணியாக இருந்தாலுமே கூட அவ்வளவு வலிமையான கூட்டணியாக இல்லைங்க. ஸோ இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் ரஷ்யா கூட க்ளோஸ் கான்டாக்ட் வச்சுருந்தாலும் மேற்குலக நாடுகள் கூடயும் ஒரு க்ளோஸ் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறத வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூட்டணி ரஷ்யாவுக்கு நம்பத்தகுந்த ஒரு கூட்டணியாக இல்லை. இந்த நிலைமையில தாங்க உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு ரஷ்யா இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே குட்டி குட்டி நாடுகள், இவங்கெல்லாம் பெருசாக மேற்குலக நாடுகளை எதிர்த்து எதுவும் செய்யவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஸோ இந்த நாடுகளுக்கு ரஷ்யா ஹெல்ப் பண்ணலாமே தவிர அந்த நாடுகள்கிட்ட இருந்து ரஷ்யா மிலிட்டரி ரீதியாவோ பொருளாதார ரீதியாவோ பெருசாக எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்ன உதவிகள் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல தாங்க ரஷ்யா ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குறதுக்கான 3வது அட்டெம்ப்ட் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இந்த அட்டெம்ப்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மேற்குலக நாடுகள்னாலே எங்களுக்கு ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரியான நாடுகள் கூட ஒரு வலிமையான இராணுவ ரீதியிலான ஒப்பந்தத்தை போட்டுக்கணும். ஸோ ரொம்ப ஒரு டீப்பான பார்ட்னர்ஷிப், உனக்கு ஒன்றுனா நான் வருவேன், எனக்கு ஒன்றுனா நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த வகையில் ரஷ்யா கண்ணில் மாட்டின முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பெலாரஸ். அடுத்ததா சைனா. ஸோ சைனா கூட ரஷ்யா போட்டுக்கிட்ட அந்த மிலிட்ரி அக்ரிமெண்ட்டை பற்றி இந்த உலகமே பேசினதை பற்றி நம்மலாம் பார்த்துருப்போம், வீடியோஸ் கூட நம்ம போட்டிருப்போம். ஸோ மூன்றாவதா வடகொரியா கூடயுமே ரஷ்யா ஒரு டீப்பான மிலிட்ரி அக்ரிமெண்ட்டுங்கிறத இப்போ ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 நாடுகள் கூட இப்போ ரஷ்யா அந்த ஸ்ட்ராங் பார்ட்னர்ஷிப்புங்கிறத டெவலப் பண்ணிட்டாங்க. அதில் 4வது நாடா ஈரான் இணையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ ஈரான் அதிபர் ரஷ்யாவுக்கு விசிட் பண்ணுறாரு இல்லையா, இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் பொழுது இந்த மிலிட்ரி அக்ரிமெண்ட்டையும் சேர்த்து கையெழுத்திடுவார் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன மாதிரியான தகவல்கள் வர ஆரம்பிச்சிருக்குதுன்னா, மோஸ்ட்லி ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இந்த மிலிட்ரி அக்ரிமெண்ட்டுங்கிறது இருக்காது. ஸோ மற்ற விஷயங்களில் ஆயுதங்களை கொடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை ரஷ்யாவுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யறதா இருக்கட்டும், எக்கனாமிக்கல் ரீதியாக இந்த வர்த்தகம் ரீதியாக வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இவங்களோட கோஆப்ரேஷன் இருக்குமே தவிர இராணுவ ரீதியில் ரொம்ப வலிமையான ஒரு உடன்படிக்கையாக இந்த ஒப்பந்தம் இருக்காது அப்படிங்கிற விஷயம் வெளியாகுது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தாங்க சொல்லி ஆகணும்.
காரணம் சைனா, பெலாரஸ், வடகொரியா இந்த நாடுகளை எல்லாம் விடவுமே இந்த உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரான் தான். தேவையான அளவுக்கு ஆயுதங்கள், ட்ரோன்கள்னு சொல்லி பல விஷயங்களையும் ஈரான் ரஷ்யாவுக்கு கொடுத்து உதவி பண்ணியிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாடு ரஷ்யா கூட ஒரு மிலிட்டரி அக்ரிமெண்ட், ஒரு ஸ்ட்ராங்கான மிலிட்டரி அக்ரிமெண்ட்டை கையெழுத்திடுறதுக்கு தயங்குனது பல கேள்விகளையும் இங்க எழுப்ப ஆரம்பிச்சிருக்குது. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்திடப்பட்டால் அது ரஷ்யாவுக்கு மட்டும் இல்ல, ஈரானுக்குமே மிகப்பெரிய அளவுக்கு உதவியா இருக்கும். ஆனால் ஈரான் இதை அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஈரான் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சேஃப்டி, செக்யூரிட்டி அப்படிங்கிறத நாங்களே தனியாக பார்த்துக்கணுன்றதை விரும்புகிறோம். எங்களுடைய செக்யூரிட்டிக்காக மற்ற நாடுகளை சார்ந்து இருக்க நாங்கள் விரும்பலை, அதே சமயம் யாருக்கு எதிரான கூட்டணியிலையும் நாங்கள் இணைய விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஈரான் அரசாங்கம் சொல்லியிருக்குது. சரிப்பா, ஈரானோட இந்த முடிவுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு பல காரணங்கள் முன்வைக்கப்படுதுங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிரியாவில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சொல்லப்படுது. முக்கியமா ஈரானோட டாப் ஜெனரல், அதாவது சிரியாவில் IRGC இருந்தாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ண ஒன் ஆஃப் த டாப் ஜெனரலான எஸ்பாட்டி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, சிரியாவில் ஆசாத் அரசாங்கத்தினுடைய கடைசி நாட்களில் ஈரானும் ரஷ்யாவும் ஆசாதுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும் பொழுது ரஷ்ய அரசாங்கம் சிரியாவுக்கு ஏர் சப்போர்ட் அப்படிங்கிறத நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குது. ஸோ மறுபக்கம் ஈரான் அரசாங்கம், நீங்கள் ஏர் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆயுதங்கள் கொடுத்துட்றோம், ஆனால் எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் கொண்டு வரும் பொழுது உங்களோட ஹெமிம் ஏர்பேஸ், அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரஷ்யன் ஏர்பேஸ், அந்த ஏர்பேஸுக்கு தான் நாங்கள் கொண்டு வந்தாகணும். அதற்கு மட்டும் எங்களுடைய விமானங்களை அங்கே தரையிறக்கிறதுக்கு ரஷ்யாவினுடைய ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசாது கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆசாதும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஈரானுக்கு நீங்கள் ஒப்புதல் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், வெப்பன்ஸ்லேருந்து சோல்ஜர்ஸ்லாம் அவங்க கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரஷ்யாவுக்கு சொன்னதாகவும், ஆனால் ரஷ்ய அரசாங்கம் கடைசி நேரத்தில் ஈரான் அரசாங்கத்தோடைய ஃப்ளைட் வந்து அந்த ஏர்பேஸில் தரையிறங்கிறதுக்கான ஒப்புதலை கொடுக்கவே இல்லை அப்படின்னும், அதை பற்றி விசாரித்த பொழுது ரஷ்யா கிட்ட இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரலை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. ஸோ ஆசாதினுடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக எஸ்பாட்டிங்கிற அந்த ஜெனரல் பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து முன்வைக்கிறாப்படி. அது மட்டும் இல்லைங்க, ரஷ்யா ஏர் சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஏர் சப்போர்ட் அப்படிங்கிறது ரிபல்ஸை குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்கணும். ஆனால் அப்படி நடத்தாமல் சிரியாவில் இருந்த டெசர்ட் ஏரியாஸ், யாருமே இல்லாத பகுதிகளில் ரஷ்யா சும்மா குண்டுகளை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் பேருக்கு நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தான் ரஷ்யா உருவாக்குச்சுங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தா அப்படி. அது மட்டும் இல்லைங்க, ஆசாதினுடைய ஆட்சி சிரியாவில் வீழ்த்தப்பட்ட பிறகு அல்ஷாம் இயக்கத்தினர் சிரிய தலைநகரான டெமாஸ்கஸில் இருக்கக்கூடிய ஆசாதோட இன்டெலிஜென்ஸ் பெருவெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ஹெட் குவார்டர்ஸ் எல்லாம் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பல டாக்குமெண்ட்ஸும் வந்து லீக் ஆகிருக்குது. அதில் பார்க்கும் பொழுது ஆசாத் அரசாங்கத்துக்கும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் இடையிலேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஈரான் விஷயத்தில் இருந்திருக்குதுங்க. ஸோ ஆசாத் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருந்தது ஆசாத்துக்கு ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிருக்குது. ஸோ இந்த சமயத்தில் இஸ்ரேல் மட்டும் சிரியாவுக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்தினா தன்னுடைய ஆட்சி கவிழ்க்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆசாத் சிரியா கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போயிட்டதாகவும், அதன் விளைவாக ஈரானோட மூவ்மெண்ட்ஸ், சிரியாவுக்குள்ள அவங்க வர்றது போகிறது, IRGC நகர்றது, ஆயுதங்களை கொண்டு வர்றது, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றின இன்டெலிஜென்ஸையும் இஸ்ரேல்னால ஈஸியாக சிரியா கிட்ட இருந்து வாங்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு முறை ஹெசபுல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் உச்சகட்டத்தில் இருந்த பொழுது ஈரானினுடைய ஒரு விமானம் ஆயுதங்களை ஏற்றிக்கிட்டு ஹெசபுல்லாவுக்கு கொடுக்கறதுக்காக சிரியாவுக்கு வந்திருக்குது. ஆனால் அது சிரியாவுக்கு வருதுங்கிறது முன்னாடியே தெரிஞ்ச இஸ்ரேல் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அது சிரியாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நடுவானத்திலே வச்சு ஒரு மிரட்டல் மாதிரி விடுத்து திருப்பி அனுப்பி இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்களும் வந்து அந்த சமயத்தில் நடந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே சிரிய அரசாங்கம் இஸ்ரேல் கூட ஒரு ஒத்துழைப்பான போக்கில் நடந்துகிட்டது தான் காரணம். அவங்களுக்கு தேவையானதை சிரியா கொடுத்ததுனால தான் இஸ்ரேலும் சிரியா அரசாங்கத்தினுடைய முக்கியமான மிலிட்டரி சைட்ஸ் மேலாம் எந்த வகையான தாக்குதலையும் நடத்தல அப்படிங்கிற மாதிரியும் அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் வெளிவர ஆரம்பிக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான தகுந்த ஆதாரங்கள் அப்படிங்கிறது தெளிவா இல்லை. ஆனா இந்த ஈரானோட டாப் ஜெனரலான எஸ்பாட்டி பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகளே சில விஷயங்களை சொல்லியிருக்கா. அப்படி அதுல முக்கியமா ஈரானுக்கு சிரியா அரசாங்கம் கோஆபரேட் பண்ண மறுத்துருச்சு அப்படின்னு சொல்லியும், பெரிய அளவுக்கு ஈரானோட மூவ்மெண்ட்ஸை சிரியாவில் கட்டுப்படுத்துறதுக்கு ஆசாத் அரசாங்கம் முயற்சி செஞ்சது. ஈவன் ரஷ்யா கூட இஸ்ரேல் உள்ள தாக்குதல் நடத்த வரும்பொழுது அவங்களோட ரேடார்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ தட் எந்த ஒரு ரேடார்லையும் இஸ்ரேலோட ஃபிளைட்ஸ் வந்து சிக்காது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு இஸ்ரேலோட ஜெட்ஸையும் சுட்டு வீழ்த்துறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எஸ்பாட்டி வச்சிருக்காரு.
அது மட்டும் இல்லைங்க, ஈரான் அரசாங்கம் சிரியாவிலிருந்து ஒரு வார் அப்படிங்கிறது இஸ்ரேல் மேலே நடத்தலாம், இங்கே ஒரு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிரியா அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஆனால் சிரியாவினுடைய ஆசாத் பார்த்தீங்கன்னா அதற்கு கம்ப்ளீட்டாக மறுப்பு தெரிவிச்சிருக்கா. அப்படி இங்கே இருந்து ஒரு போரை இஸ்ரேலுக்கு எதிராக நடத்த நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. இது எல்லாத்தையுமே ஈரானோட அந்த டாப் ஜெனரலான எஸ்பாட்டி பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகளை அடுக்கிறார். ஸோ இந்த குற்றச்சாட்டுகள்லேருந்தே நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இந்த சிரியாவில் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஏதோ ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கண்டிப்பாக ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு வந்துட்டா நட்பு நாடு, அவனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், அதெல்லாம் வந்து இங்கே செட் ஆகாது. ஒவ்வொரு நாடும் தன்னுடைய சேஃப்டியும் தன்னோட நாட்டோட நேஷனல் செக்யூரிட்டியும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் ரஷ்யா செஞ்ச சில நடவடிக்கைகள் ஈரானுக்கு பிடிக்காம போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் நிலவுது. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெனரல் சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது ரஷ்யா வேணும்னே ஆசாதினுடைய ஆட்சி கவிழ்ந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்ட மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஈவன் ஆசாத் வந்து ரஷ்யாவுக்கு தப்பிச்சு போகணும்னு முடிவு செஞ்ச பொழுது கூட ரஷ்ய அரசாங்கம் அவங்களோட ஏர்பேஸில் ஆசாதை சில மணி நேரங்கள் காக்க வச்சு அதன் பிறகுதான் அங்கிருந்து ஆசாதை வந்து ரஷ்யாவுக்கு கூட்டிட்டு போனதா சொல்லப்படுது. இந்த மாதிரி பல விஷயங்களும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பு நடந்த பிறகு நடந்திருக்குதுங்க. ஸோ இதையெல்லாம் ஒரு காரணமாக வைத்து ஈரான் வந்து ஓகே ஒரு மிலிட்டரி கோஆபரேஷன் இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரான் அரசாங்கத்துக்கு ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது இப்போ ஒரு அர்ஜென்ட்டான தேவையாக வந்திருக்குது இல்லையா. ஸோ அதனால இந்த ஒரு பேச்சுவார்த்தையின் பொழுது ஈரான் கண்டிப்பாக இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமை பற்றியும் பேசுவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. அப்போ ரஷ்யா கிட்ட இருந்து இந்த ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான டிசைன், டெக்னாலஜி, சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களையும் ஈரான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும், அப்படி ஒரு வேளை ரஷ்யாவுக்கு ஈரானுக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்தால் அப்போ ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில கண்டிப்பா ஒரு மிலிட்டரி கோஆபரேஷன் ஸ்ட்ராங்கா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது எக்ஸாக்டா தெரியாது. ஆனா இப்போதைக்கு ஒரு மிலிட்டரி கோஆபரேஷன் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிரியாவில் ஆசாதினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதால ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில சின்னதா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டா? அப்படி ஒரு வேளை பிரச்சனை ஏற்பட்டிருந்தா அது சீக்கிரம் சரி செய்யப்படுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.